உடல் சூடு, பாடி ஹீட் ஆயிடுது. பாடி ஹீட் ஆயிடுச்சுன்னா, நமக்கு எல்லா டிசீஸும் உள்ள என்டர் ஆவறதுக்கான முதல் கட்டம்னு வச்சுக்கங்களேன். நம்ம பாடி எப்படி ஹீட் ஆயிடுச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலான்னா, முதல்ல மலச்சிக்கல் வரும். அடி வயிறு வலிக்கும். வயிறு எரிச்சல் வரும். வாயில புண்ணு வரும். ஸ்கின்லாம் ட்ரையா இருக்கும். உதடு ட்ரையா இருக்கும். கண்ணீர் எரிச்சலா இருக்கும். சிறுநீர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா போகும். சிறுநீர் மஞ்சள் கலர்ல போகும். சிறுநீர் போகும்போது எரிச்சல் வரும்னு வச்சுக்கங்களேன். இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம பாடி ஹீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம்னு வச்சுக்கோங்க. நம்ம பாடிய கூல் பண்ணணும். எல்லா ஆர்கானும் ஹீட் ஆயிடுதுன்னு அர்த்தம். நம்ம என்ன செய்யணும்னா, தண்ணீர் குடிக்கணும். நிறைய குடிக்கணும். 60 கிலோ சராசரி எடை உள்ள மனிதர் 3 லிட்டர் தண்ணீர் குடிக்கணும். மோர் குடிக்கலாம். லெமன் ஜூஸ், எலுமிச்சைப்பழம் ஜூஸ் எடுத்துக்கலாம். நீர்ச்சத்து உள்ள பழங்கள், அதாவது தர்பூசணி, வெள்ளரிக்காய் அதெல்லாம் எடுத்துக்கலாம். காரமான உணவுப் பொருட்களை நம்ம தவிர்க்கணும். எண்ணெயில் பொரிச்ச உணவை நம்ம தவிர்க்கணும். நன்னாரி சர்பத் எடுத்துக்கலாம். நன்னாரி சர்பத் வந்து வாரத்துக்கு 2 நாள் எடுத்துக்கலாம். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். முதல்ல நல்லெண்ணெய் ஆயில் பாத்துன்னு சொல்கிறாங்களா, நல்லெண்ணெய் தேய்ச்சி உச்சி முதல் கால் வரை பாதம் வரை நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். இவ்வாறு நாம் செய்வதன் மூலம் உடல் சூட்டை குறைக்கலாம். உடல் சூட்டை குறைத்தாலே நமக்கு 50% நோய்கள் நம் உடலுக்குள் நுழைய முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். உடல் சூட்டை தணிப்போம், உடலை காப்போம்.